வணக்கம். 2022 கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்ற எக்ஸாமில் கேட்கப்பட்ட 100 தமிழ் வினாக்களை தான் விடையோடு நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு. இது வெறும் தகுதி தேர்வுக்கு மட்டும் பயன்படாது, டெட் எக்ஸாமுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வினாத்தாள் 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கிறதால டெட் எக்ஸாமுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நேரடியாக வினாவுக்கு போயிடலாம். வண்டாய் எழுந்து என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். வண்டாய் கூட்டல் எழுந்து. வினாயன் 2 கண்டெடுக்கப்பட்டுள்ளன பிரித்து எழுதுக. கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. வினாயன் 3 பெருங்கடல் பிரித்து எழுதுக. பெருமை கூட்டல் கடல். வினாயன் 4 மிசை என்பதன் எதிர்ச்சொல் காண்க. மிசை என்றால் மேடு, அதுக்கான எதிர்ச்சொல் கீழே. பொருந்தாத இணையை கண்டறிக. மெய்முன் மெய். கோலாட்டம். பொருந்தாத இணையை கண்டறிக. சுடர் ஆழியான் சிவபெருமான். பொருந்தாத சொல்லை கண்டறிக. செங்காந்தல் உம்மை தொகை. பொருந்தாத சொல்லை கண்டறிக. கிழக்கு கோடைக்காற்று. வினாயன் 9 மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இது பிழையா இருக்கு. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். இதுதான் இந்த சரியான மரபு தொடர். வழுவு சொற்களை நீக்கி எழுதுக. என் வீட்டு தோட்டத்தில். என் ரன்னகரனா வரணும், இங்கே டன்னகரனா வந்திருக்கு. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இதில் விடை ஆப்ஷன் பி. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. மரபு பிழையற்ற தொடரை காண்க. பிழை இல்லாத தொடர் எது? கோழி கொக்கரிக்க நரி ஊளையிட்டது. வினாயன் 12 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. மைத் தொன்மம். +2 புத்தகத்தில் இருக்குது அது. கொஸ்டின் நம்பர் 13 வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. கொல் கொன்றான். வினாயன் 14 மகிழ்ந்தனன். இச்சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிக. மகிழ். எப்பொழுதும் வேர்ச்சொல் அப்படின்றது கட்டளை வாக்கியமாக வரும். வினாயன் 15 வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. உறங்கு உறங்கினாள். வினாயன் 16 படித்து வந்தான். எவ்வகை எச்சம்? வினை எச்சம். கடைசி எழுத்து, அதாவது படித்து வந்தான் இருக்குல்ல, அதில் படித்து அப்படின்ற வார்த்தையில் கடைசி எழுத்து தூவை பிரிச்சோன்னா இத்து கூட்டல் ஊ. கடைசியில் ஊ ஈ அப்படின்னு முடிஞ்சால் அது வினையச்சம். ஆணு முடிஞ்சால் பெயரெச்சம். வினாயன் 17 கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. தவம் தாலாட்டு தேடி தொட்டி தோட்டம். வினாயன் 18 கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. சினம் சீற்றம் சூடு செழிப்பு சேவடி. வினாயன் 19 கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. மரம் மாண்பு மீள்பார்வை மேடை மௌனம். 20 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். பல வகையான மங்கள பொருட்களை முறையாக வைத்தனர். வினாயன் 21 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. மணிமேகலை சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டாள். மணிமேகலை எங்கு சென்று உணவிட்டாள்? எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தன்வினை தொடரை கண்டறிக. அவர்கள் நன்றாக படித்தனர். 23 எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. செய்வினை தொடரை கண்டறிக. அப்பா சொன்னார். 24 ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். கீரியும் பாம்பும் போல ஊமை கூறும் பொருள் தெளிக. பகைமை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் எழுதுக. கரன்சி நோட் அப்படின்னா பணத்தால். 26 பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறிக. காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மர கப்பல்கள். திருச்சிராப்பள்ளி என்பதன் மருவு திருச்சி. ஊர் பெயரின் மருவை எழுதுக. திருநெல்வேலி நெல்லை. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். தேன் மழை வான் செய் பூ எனும் சொற்களை கொண்டு உருவாக்கினால் வரும் தவறான சொல்லை கண்டறிக. வான் செய். சரியான சொல் எது? வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர். பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. மலர் வீட்டுக்கு சென்றாள். இறந்த காலம். கபிலன் பேசினான். பேசினான் என்பது எக்காலத்தை குறிக்கும்? இறந்த காலம்.
திருக்குறள் கருத்தின் அடிப்படையில் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. நீரின்றி அமையாது உலகு. அடைப்புக்குள் உள்ள பூவி நிலை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. செம்மல் என்றால் பூ வாடின நிலை. 6th ஸ்டாண்டர்ட் புத்தகத்தில் இருக்குது இது. கொஸ்டின் நம்பர் 35. இருபொருள் தருக. மாலை இருபொருள் தருக. ஒன்று பூ மாலை, மற்றொன்று மாலை பொழுது. இருபொருள் தருக. நூல் ஆடையை தைக்க உதவுவது நூல், மூதுரை அறநூல். குறிலீடில் மாற்றம், பொருள் வேறுபாடு அறிக. கொடு கோடு. கொடு என்றால் தருதல், நேராக கோடு வரைதல், அதை தான் நேராக வரைதல் சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 38. எர்த்வாம் தமிழ் படுத்துக. நாங்கூழ் புழு. கலைச்சொல் அறிக. ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை. ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது? கடமை. 40. மெய்கீர்த்தி என்ற பெயர் யாருடைய காலத்தில் வந்தது? சோழன் காலத்தில் வந்தது. கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு தாமே இட்ட பெயர் எது? ராமவதாரம். கீழ்கண்டவற்றுள் அடுக்கு தொடரை கண்டறிக. பிடி பிடி. வருக்கை என்ற சொல்லின் பொருள் யாது? பலாப்பழம். 44. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. தமிழ்த்தாயின் ஆணிவேர் துளித்த இடம் மதுரை. 45. பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தெடு. ஓர் ஏரி. 46. பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தெடு. ஒரு கடல். பிழையற்ற தொடரை எழுதுக. வலப்பக்க சுவரில் எழுதாதி. அடுத்து ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. அந்த பத்தியிலிருந்து நமக்கு 4 அல்லது 5 கேள்விகள் கேட்பாங்க. கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார் பன்மொழி புலமையும் போர் பயிற்சியும் பெற்றவர். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார். வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படை திரட்டி பயிற்சி அளித்தார். அமைச்சர் தாண்டவராயரும் தளபதிகளாகிய பெரிய மருது, சின்ன மருது மற்றும் சிலரும் உடனிருந்தனர். ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமையேற்றனர். வேலுநாச்சியாரை காட்டிக் கொடுக்கும்படி உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினர். மறுத்ததால் அவளை கொன்றுவிட்டனர். உடையாளின் பெருமையை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு ஒரு நடுகள் நடப்பட்டது. 6th ஸ்டாண்டர்டில் 3rd term புத்தகத்தில் வேலுநாச்சியார் அப்படின்ற தலைப்பில் இந்த பாடம் இருக்கு. விநாயகர் 48. ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் யார்? செல்லமுத்து. 49. முத்துவடுகநாதர் எப்பகுதியை ஆட்சி செய்தார்? சிவகங்கை ஆட்சி செய்தார். வேலுநாச்சியாரின் அமைச்சர் யார்? தாண்டவராயர். வேலுநாச்சியார் யாருடைய நினைவாக நடுகள் நட்டார்? உடையாள். ஆண்கள் படைப்பிரிவின் தலைமை பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டது? மருது சகோதரர்கள். இதுவரைக்கும் அந்த பத்தியிலிருந்து வரக்கூடிய கேள்விகள். அடுத்தது 53. கதிர் கூட்டல் ஈன சேர்த்து எழுதுக. கதிர் ஈன. 54. அருந்துணை பிரித்து எழுதுக. அருமை கூட்டல் துணை. 55. எந்தமிழ்னா பிரித்து எழுதுக. எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. இது 10th ஸ்டாண்டர்ட் புத்தகத்தில் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 56. சரியான நிறுத்தற்குறிகளை தருக. தமிழ்மொழி இனிமை, வளமை, சீர்மை மிக்கது. கொஸ்டின் நம்பர் 57. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. தூற்றுதல், அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னது? போற்றும்படி. தவறான இணை எது? பறவை பறவை. ஆழி அப்படின்னா கடல், பனி என்றால் வேலை, நாவாய்னா கப்பல். இது பறவைனா பறக்கக்கூடிய பறவை இனம். ஆனால் அதுக்கு பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கடலை கொடுத்துருக்காங்க. பொருந்தாத சொல்லை கண்டறிதல். பனி பனி. இதில் தவறான இணை எது? வேதையார், அறிவுடையார். சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிந்து எழுதுக. இதில் சந்திப்பிழையற்ற வாக்கியம் மொத்தம் 2 இருக்கு. 1வது வாக்கியம் 4வது வாக்கியம். அதை தான் ஆப்ஷன் பி நமக்கு கொடுத்துருக்காங்க. 62. பொருந்தாத சொல்லை கண்டறிக. தெலுங்கு மூறு. மரபு பிழைகள். மரபு பிழையற்ற சொல்லுடன் இணை. மந்தை, ஆட்டு மந்தை. மரபு பிழையை நீக்குக. மயில் கத்த, குயில் பாடியது. மயில் அகவும் குயில் கூவும் இல்லையா? அதாங்க சொல்லியிருக்காங்க. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. சாம்பர் அறை. ஒளி மரபு பிழைகளை திருத்துக. அலரும் மயிலும் கூவும் ஆந்தையும் அகவும் சேவலும். எல்லாமே தப்பாக இருக்குது. அகவும் அலரும் கூவும். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. பனி பனி. ஸோ முதலாவதாக இருக்கக்கூடியது என்னது? குளிர்ச்சி. அடுத்த பனி வேலை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். தாள், தண்டு, கோல், தூறு, தட்டு ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும்? அடிப்பகுதியை குறிக்கும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். போது, அரும்பு, வீ, செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? பூவி நிலையை குறிக்கும். வினாயன் 70. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். தங்கம், நம்பிக்கை, ஞாயிறு, விடுதலை. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இதில் ஞாயிறு, தங்கம், நம்பிக்கை, விடுதலை.
வினாயின் 71 அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். தையல், தம்பி, தீக்குச்சி, தாமரை, தும்பி. இதற்கான ஆன்சர் டி. தம்பி, தாமரை, தீக்குச்சி, தும்பி, தையல். பொருந்தாத சொல்லை கண்டறிக. சிவகாசி, முத்துநகரம். முத்துநகரம் சிவகாசி கிடையாது. அடுத்து 73 அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். கண், சுடர், சிவப்பு, கௌதாரி. கண், கௌதாரி, சிவப்பு, சுடர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். வினாயின் 75 விடை வகையை கண்டறிக. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று கூறுவது மறைவிடை. வினாயின் 76 விடை வகையை கண்டறிதல். பாடம் படிக்கிறாயா என்ற வினாவிற்கு படிக்காமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. விடைக்கேற்ற வினா அமைக்க மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. ஆப்ஷன் சி ஆன்சர். மனித முயற்சிகளுக்கு மாற்றாக இயங்கும் எந்திரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வினாயின் 78 ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நகமும் சதையும் போல ஊமைக்கு ஒரு பொருளை எழுதுக. ஒற்றுமையாக இருக்கிறது. வினாயின் 79 சரியான இணையை தேர்ந்தெடுக்க. டோர்னடோ அப்படின்னா சூறாவளி. அலுவல் சார்ந்த கலை சொற்கள் தவறான இணையை தேர்ந்தெடுக்க. கல்ச்சரல் பவுண்டரிஸ் பாரம்பரிய எல்லை. வினாயின் 81 விடை வகைகள். உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. நிறுத்தக்குறிகளை அறிதல். நிறுத்தக்குறிகள் எது சரியானது? கூரன் இங்கு வந்தாளா, அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா? 8th ஸ்டாண்டர்ட் புத்தகத்தில் இருக்குது. வினாயின் 83 நிறுத்தக்குறிகளை அறிதல். நிறுத்தக்குறிகள் எது சரியானது? உயர்திணை, அகிரணி என இருவகை திணைகளை அறிவோம். 84 அடிக்கோடிட்ட சொல்லின் எழுத்து வழக்கை தேர்ந்தெடு. வயிற்றுக்கு கஞ்சி ஊற்றி நாமும் குடிப்போம். வயிற்றுக்கு என்பது வயிற்றுக்கு. 85 பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. நீங்கள் சொன்ன இடத்துல தான் அண்ணே, நீங்கள் சொன்ன இடத்தில் தான் அண்ணே. 86 சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர்? 87 சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார். 89 பொருத்துக. அடியகர மையாதல், முன்னின்ற மெய்தெரிதல், ஆதிநிடல், இனமிகள். ஆப்ஷன் ஏ. குறிலடில் மாற்றம், பொருள் வேறுபாடு அறிக. விதி, வீதி. விதி என்றால் வரி விதித்தல், வீதி என்றால் தெரு. கூற்று, காரணம் சரியா தவறா? மன்னனும் ஆசார கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இப்பாடலை பாடியவர் ஔவையார். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். இதுவும் சரி. இவ்வடிகள் ஆத்திச்சூடி இடம்பெற்றுள்ளன. அது மட்டும் தவறு. இப்போ கூற்று 1, 2 சரி, 3 மட்டும் தவறு. 92 கூற்று, காரணம் சரியா தவறா? ஒரு நாட்டின் வளத்தை பாடுவதை புலவர்கள் கவிமரபாக கொண்டிருந்தனர். முத்தொள்ளாயிரம் சேரன், சோழன், பாண்டியன் ஆகியோருடைய நாடுகளின் வளங்களை நயமாக வெளிப்படுத்தியது. கூற்று 2ம் சரி. வினாயின் 93 சொல்லுக்கு இணையான பொருள் தருக. காமம், வெகுளி, மயக்கம். ஆசை, சினம், அறியாமை. வினாயின் 94 சொல்லுக்கு இணையான பொருள் காண்க. ஊழி என்றால் யுகம். வினாயின் 95 பொருத்தமான விடையறிக. நீ வந்தாய். சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. யானை, யானை கூட்டம். 97 முறையான தொடரமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். 98 சொல்லையும் பொருளையும் பொருத்துக. ஆப்ஷன் ஏ. சாந்தம் என்றால் அமைதி, பகத்துவம் என்றால் சிறப்பு, தரணி என்றால் உலகம், இரக்கம் என்றால் கருணை. தரணியை தான் தாரணின்னு சொல்லியிருக்காங்க. ஒருமை பன்மை பிழை நீக்குக. மாலையில் சூரியன் மறைந்தது. 100வது கேள்வி. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான். நன்றி.